தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது ரங்கனின் திருவிளையாடல் என்றும் கூறுவது உண்டு. பங்குனி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் அந்த நிகழ்வு இந்த ஆண்டும் இப்பொழுது கொண்டாடப்பட்டது. அன்று பகவான் ஸ்ரீரங்கத்தில் இருந்து கிளம்பி ஜீயர்புரம் என்னும் கிராமம் சென்று அருள்பாலிப்பார். அங்கே அவருக்கு பழைய சோறும் மாவடுவும் கீரையும் படைக்கப்படும். ஸ்ரீரங்கத்தில் அக்கார அடிசல் நெய் பொங்கல் என ஏற்கும் பெருமாளுக்கு அங்கு பழைய சோறும் கீரையும் படைக்கப்படுவதும் அதுவும் ஒரு முடித்திருத்தும் தொழிலாளி கையால் படைக்கப்படுவதும் உருக்கமான ஒரு பக்தி வரலாறு. அப்படியான இந்து மதத்தின் தெய்வம் பங்குனி திருவாதிரையில் பழைய சோறை ஒரு முடித்திருத்தும் தொழிலாளி கையாலும் பெற்று எல்லோருக்கும் தான் சமம் என்பதை நிரூபிக்கிறார் ஸ்ரீரங்கநாதன். முற்காலத்தில் அங்கோர் கிழவி இருந்தாள். அவளுக்கு இரண்டே உறவு, ஒன்று ஸ்ரீரங்கன், மற்றொருவன் தன் பேரன். அவன் முடித்திருத்தும் தொழிலை செய்து வந்தான். அந்த கிழவியும் அவனும் ரங்கநாதனின் பக்தர்கள். அவனை தவிர ஏதும் அறியாதவர்கள். தன் பேரனுக்கு ரங்கா என்று பெயரிட்டு வாய் நிறைய அழைப்பாள். தினமும் ஸ்ரீரங்கநாதனுக்கு பழைய சோறு ஒரு பிடி எடுத்து வைப்பாள், நைவேத்தியம் வைப்பாள். அப்படி ஒரு காலம் வரும்பொழுது அந்த பேரன் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு ஒரு நாள் வேறு ஊருக்கு சென்று விடுகிறான். அப்பொழுது கிழவி பேரனை காணாமல் தேடுகிறாள். அப்பொழுது ஸ்ரீரங்கநாதனே அவரது பேரன் உருக்கொண்டு வந்து அவரது கையால் உணவை சாப்பிடுகிறார். அந்த நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் இன்னமும் ஸ்ரீரங்கநாதன் ஜீயர்புரம் சென்று அந்த கிழவி தரும் பழைய சோறையும் மாவுடுவையும் கீரையையும் ஏற்றுக்கொள்கிறார். பக்தியின் உன்னதம் இதுவே.